சாய்பாபாவின் லீலைகளில் மற்றொரு நிகழ்ச்சி. சாய்பாபாவின் நெருங்கிய பக்தரான காகா சாஹேப்பின் வேலைக்காரரின் சகோதரி மூலம் சாய்பாபா தம் பக்தர்களுக்கு புரிய வைத்த கதை. வேலைக்கார சிறுமி தன் எஜமானரான காகா சாஹேப்பின் வீட்டில் பாட்டு பாடிக்கொண்டே பாத்திரம் கழுவி கொண்டிருந்தாள். அச்சிறுமி மிகவும் நலிந்து கிழிந்த பழைய உடையையே அணிந்திருந்தாள். அவளது வறுமையான நிலையை கண்டு காகா சாஹேப்பின் வீட்டிற்கு வந்திருந்த தாஸ்கனு பரிதாபப்பட்டார். அடுத்த நாள் ராவ் பகதூர் என்பவர் தானமாக ஒருவருக்கு ஒரு வேஷ்டி கொடுத்த போது அவரை தாஸ்கனு அழைத்து அச்சிறுமிக்கு புதிய உடை வாங்கி அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ராவ் பகதூரும் அழகிய பாவாடை தாவணி ஒன்றை வாங்கி வந்து அச்சிறுமிக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட சிறுமி மறுநாள் புத்தாடையை அணிந்து கொண்டு பெரும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட்டத்துடனும் சுற்றி சுற்றி ஓடினாள். அதற்கு அடுத்த நாள் வீட்டில் அதை பெட்டியில் வைத்துவிட்டு தனது பழைய கிழிந்த ஆடையையே அணிந்து வந்தாள். ஆனால் முன்தினம் காணப்பெற்ற மாதிரியே அதே அளவு மகிழ்ச்சியுடனும் காணப்பட்டாள். தற்போது அவளிடம் ஒரு புதிய உடை இருக்கிறது. இவ்வாறாக நமது இன்ப துன்ப உணர்ச்சிகள் எல்லாம் நமது மனதின் பாங்கை பொறுத்தே இருக்கின்றன என்பது தாஸ்கனு புரிந்து கொண்டார். தாஸ்கனு மட்டுமல்ல, சாய்பாபாவின் லீலைகளை கேட்கும் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பக்தர்கள் எவ்வளவு தூரம் நெஞ்சுரம் கொண்டவராகவும் தீர்மானம் உள்ளவராகவும் நம்பிக்கையுள்ளவராகவும் இருக்கிறார்களோ அங்கனமே சாய்பாபாவின் உடனடியான பிரதி செயலும் இருக்கிறது. சில சமயங்களில் சாய்பாபா தமது பக்தர்களை தீவிரமாக சோதனைக்கு உட்படுத்தி பின்னர் அவர்களுக்கு நன்மை செய்கிறார். எனவே சாய்பாபாவின் பக்தர்களாகிய நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது எதுவென்றால், எது நேரினும் அது கடவுளின் ஆணையே என்றும் கடைமுடிவாக அது நமக்கு நன்மை அளிக்கும் என்றும் திருப்திப்படுத்திக் கொண்டு நம் மன கஷ்டங்களை எல்லாம் சாய்பாபாவிடம் கூறி அவரது ஆசீர்வாதத்திற்கு பொறுமையுடன் காத்திருப்போம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் போடுற சாய்பாபாவின் அற்புதங்கள், மகிமைகள், அவரின் வாழ்க்கை வரலாறு, விரத முறைகள் பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும்.